பிரதமர் திரு நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வந்தார் இல்லையா? ஏப்ரல் 6ஆம் தேதி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வச்சாரு. ஏப்ரல் 6ஆம் தேதி பாஜகவை நிறுவன அந்த தினமும் கூட அன்றைக்கு தான் தொடங்கினாங்க. அயோத்தி இங்க ராமேஸ்வரம் ஒரு கனெக்டை ஏற்படுத்துறாரு. ஸ்ரீராம நவமியும் கூட இந்த நாளில் அவர் வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு வாக்காளர்களை தேசிய நீரோடையில கலக்க செய்கின்ற ஒரு உள் அரசியலும் இருக்கு. ஒற்றை தேசியம் தேசியம்தான் சரி என்பதை பாஜக நிறுவுறாங்க. ஆதரவை பெற முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அதே நேரத்துல பன்மைத்துவம் தான் இந்தியா, மதசார்பற்ற இந்தியாவை தான் நாங்க வலியுறுத்துறோம், ஒரே நாடு ஒரே தேர்தல் எடுபடாது அப்படின்னு அரசியலை முன்வைக்கிறாங்க திமுக. குறிப்பாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு ஏன்னா மோடி அவர் பேசுறப்ப நிதி கொடுக்கல அப்படின்னு சிலர் அழுறாங்க. ஆனா 3 மடங்குக்கு மேல அதிகமா நிதி கொடுத்திருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சாரு. ஆனா மு.க. ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் சரியான நிதி கொடுக்காத நிலையிலையும் ஆல் இண்டியா லெவல்ல 9.69% பொருளாதார வளர்ச்சி கண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. நாங்க சரியா நிதி கொடுத்தா சர்வதேச அளவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு மாறும், போட்டி போட முடியும் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காருங்க.